வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. செப்டம்பர் 18 இன்னைக்கு டெலிகிராமில் நிஃப்டியை பற்றின சார்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் பிரேக் அவுட் பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணோம். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். அந்த விஷயங்களை எப்படிங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ முக்கியமான விஷயம், இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது டார்கெட், அதாவது ஓப்பன் ஆகும்போதே நமக்கு அந்த டார்கெட் புக்கிங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நேராக அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கேண்டில், இந்த ரெட் கேண்டிலுடைய ஹை வரைக்கும் தான் ரேஞ்ச். ஸோ இதை நமக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன உடனே இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு 40 பாயிண்ட் ரேஞ்சு, இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் டைரக்ஷன் இல்லை. ஸோ அதனால யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனும் நம்ம ப்ரீமியம் குரூப்லையும் சரி நம்மளும் சரி பார்த்தீங்கன்னா இங்கே காலுக்கான என்ட்ரி 24,000 கால் எடுத்து ஒரு 40 பாயிண்ட் மேலே போகும்போது 20 பாயிண்ட்ஸ் தான் நம்ம புக் பண்ண முடிஞ்சது. 25 மேலே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டார்கெட் புக் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து செகண்ட் என்ட்ரி, ரெண்டாவது என்ட்ரி அப்படிங்கிறதுனா 24,420 அப்படிங்கிற இந்த ஜோன்ல பிரேக் அவுட் ஆகும்போதும் அங்கிருந்து கீழே 100 பாயிண்ட்ஸ்க்கான டார்கெட். ஸோ நம்ம அதை பிளான் பண்ணியிருந்தோம். அந்த லெவலும் டார்கெட் ஹிட் ஆச்சு. இதுல நமக்கு 70 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஸோ ஓவரால் நமக்கு 120 பாயிண்ட்ஸ் நமக்கு புக் ஆனிச்சு. ஓகே, ஆனால் இந்த லெவல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை எப்படி அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இங்க எடுத்த என்ட்ரி டைரக்டா இங்க தான் போய் டார்கெட் முடியணும்னு பார்த்துட்டு, அதாவது 25,280க்கு அப்புறம் அதோட டார்கெட் 450. இதுதான் நமக்கு டார்கெட்டா இருந்துச்சு. ஆனா இந்த நாள் இங்க ஒரு ஸ்ட்ராங் செல்லரும் பையருக்குமான ஸ்ட்ராங்கான போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பையிங் செல்லிங் ரெண்டுமே மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தனால இங்க டைரக்ஷன் கிடைக்காம கடைசி மார்க்கெட் க்ளோசிங்ல ஒரு என்ட்ரி டைரக்ஷனுக்கான பாயிண்ட் கிடைச்சு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போலதான் இன்னைக்கு நம்ம இந்த என்ட்ரி முடிய போற நேரத்துல பாத்தீங்கன்னா இங்க சப்போர்ட் எடுத்து மறுபடியும் டைரக்ஷன் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ இதுல நம்ம ப்ரீவியஸ் சொன்ன லெவல்ஸ் அப்படிங்கிறது சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகும்போது புட் ஆப்ஷன் அது நமக்கு நடந்திருக்கு, டார்கெட் கிடைச்சது. ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகும்போது கால் ஆப்ஷன், ஆனால் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகல. சப்போர்ட் கன்ஃபர்மேஷன்ல கால் ஆப்ஷன் இங்க எடுத்தோம். சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் கால் ஆப்ஷன் எடுக்கிறது அப்படின்னா நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை நம்ம எடுத்தோம். அதுல சின்ன டைம் ஃப்ரேம் மாதிரி சின்ன டார்கெட் ஒரு 25-30 பாயிண்ட் வரைக்கும் தான் கிடைச்சது. அதுக்கு மேல கிடைக்கல. அதுதான் ஹை வோல்டிலிட்டி இருந்தது அப்படிங்கிறதுனால நம்ம இதை அதுக்கப்புறம் என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டோம். புட் ஆப்ஷன்ல ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த லெவல் அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட் முடிய போற டைம் அப்படிங்கிறதுனால இதுல ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இதுதான் நடந்து முடிஞ்சது. இதுல 25,150 இந்த லெவலுக்கு கீழே போகாத வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் வராது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அது இங்க நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 25,400 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றப்ப அங்கிருந்து சடனா 350 வரைக்கும் வந்துட்டு இங்க என்ட்ரிஸ் எடுத்துட்டு மறுபடியும் மேல 450க்கு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி எப்ப எல்லாம் இறங்கினாலும் உடனே மேல ஏற்றிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு பையிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படிங்கிறதுனாலதான் இந்த லெவல்ஸ் எல்லாம் பையிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரிஸ்க் மொமெண்டம் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னும் சொல்ல போனா பையர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய லெவல்ஸ் எவ்வளெல்லாம் கீழே டிப் பை அண்ட் டிப் அப்படின்ற பேஸ்ல சப்போர்ட் டச் பண்ணுதோ அங்க சின்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் பிரேக் அவுட்ல டார்கெட். ஸோ இப்படிதான் ஒவ்வொரு டைம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் அதுதான் நடந்தது. ஒருவேளை இந்த ஹை பிரேக் அவுட் ஆகாம 25,400க்கு மேல க்ளோசிங் இல்லாம கீழே க்ளோசிங் இருந்திருந்தா நமக்கு 25,350 வரைக்குமே 250 வரைக்குமே கீழே வந்து அதுக்கப்புறம் என்ட்ரி அக்யூமுலேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கே கரெக்ஷனும் அதுக்கப்புறம் கீழே டவுன்ல கரெக்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே அளவுக்கு மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ த ரீசன் ஒரு லோ பிரேக் அவுட் ஆகி டார்கெட் அண்ட் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ட் டார்கெட் ரெண்டுமே நடந்திருக்கு. இது இந்த லெவல்ல நம்ம இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டை புரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கான டைரக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ இதுக்கு அடுத்த டார்கெட் நம்ம பார்த்தா 550 ஒன்று இருக்கு, 650 ரெண்டு இருக்குது. ஆனா இங்க இந்த டைரக்ஷன்ல ரெண்டா பிரிச்சுக்கலாம். 25,350, 400. ஸோ இந்த ரெண்டு ஜோனா நம்ம பார்க்கலாம். இதுல
25,400 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணி கன்ஃபர்மேஷன், அதாவது கேப் டவுன் ஓப்பன் ஆகி அல்லது ஃபிளாட் ஓப்பன் ஆகியும் சப்போர்ட் எடுத்து ஹை பிரேக் அவுட் அப்படிங்கிறது 25,550க்கு மேல 50 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் அப்படிங்கிறத ஒன்று மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா 5 மினிட்ஸ் க்ளோசிங் அப்படிங்கன்னா மேலே போற மாதிரி இருக்கும், கடைசி டைமிங்ல சடனா கீழே வந்துடும். அல்லது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து மேலே இப்படி க்ளோசிங் வச்சிருக்கோம், செகண்ட் 5 மினிட்ஸ் மேலே இங்கிருந்து ஓப்பன் ஆகி கீழே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி டவுன்ல இறக்கிடுவாங்க. ஸோ அதனால இது எல்லாமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரீசன் இது வாலட்டிலிட்டி தான். அதனால நம்ம 50 மினிட்ஸ்க்கான கோச்சிங் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம இந்த 5 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய கிளியர் கன்ஃபர்மேஷன் அப்படி மாதிரிலாம் பார்க்க முடியாது. இதே 50 மினிட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக 50 மினிட்ஸ் கேண்டிலுடைய க்ளோசிங்க்கு அப்புறம் அது பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் புக் பண்ணலாம். டார்கெட்டை பிளான் பண்ணிக்கலாம். இங்க இருந்து மேலே போகும்போது ஒருவேளை 25,400 பிரேக் அவுட் ஆகுது டவுன் சைட் அப்படின்னா மறுபடியும் 350, அதுக்கப்புறம் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனா மறுபடியும் 250. இந்த 2 லெவல் வந்து டவுன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிகபட்சமான வாய்ப்பு அப்படிங்கிறது மேல போய் 550 அண்ட் 650 டச் பண்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த பை அண்ட் டிப் அப்படிங்கிற பேஸ்ல ஒவ்வொரு சப்போர்ட்லயும் கன்ஃபர்மேஷன்ல பை பண்ணுங்க. ஸோ ஓகே, இதுல எப்படி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கான கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸை நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். நாளைக்கான மார்க்கெட் எந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா எந்த லெவல் வரைக்கும் ஈஸியான டார்கெட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இதுல ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறது டீப் இந்த மணி எடுத்துக்கோங்க. டீப் இந்த மணியில் எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ரேஞ்ச் மூமெண்டம்ல ஒரு ஈஸியா டார்கெட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அவ்வளோ ஈஸியா டார்கெட் வராது. ஓடிஎம் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா டார்கெட்டே வராது. 20 இங்க நமக்கு டார்கெட் ஸ்பாட்ல டார்கெட் வந்த மாதிரி இருக்கும் மேல. ஆனா நமக்கு ஆப்ஷன்ல பார்த்து அப்படின்னா இந்த டைமிங்ல எல்லாம் வந்துச்சுன்னா டார்கெட்டே வந்திருக்காது. 10 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மேலே ஏறி இருக்கும். இங்க இருந்து நமக்கு 100 பாயிண்ட்ஸ் மேலே போனாலும் வெறும் 10 பாயிண்ட்ஸ் டு 15 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கும். அது டார்கெட்டும் வந்திருக்காது, வாங்கின இடத்துக்கும் வந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அதனால டீப் இந்த மணி ஒரு இந்த மணி கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கான என்ட்ரி டார்கெட் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் வரைக்கும் சொல்லியிருக்கோம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இந்த ஐடியா உங்க ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.